திருமணத்திற்கு பின் 300 படங்களில் நடித்த நடிகை. நடிகை கே.ஆர். விஜயா குங்குமம் இதழுக்கு அளித்த ஒரு பேட்டியில், வசதியான குடும்பத்தில் பிறந்தவதான் நான். என்னோட சேர்த்து வீட்டில் 4 பொண்ணுங்க. எல்லாரும் நல்லா படித்தாங்க. நான் மட்டும்தான் படிக்கலை. சின்ன வயசுலேயே டிராமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். திருச்சியில் டிராமா போட ஆரம்பித்தா அப்படியே மதுரை, கோயம்புத்தூர்னு சுற்றிக்கிட்டு சென்னைக்கு வந்து சேருவோம். 3 ஷோ நடித்தா 10 ரூபாய் சம்பளம். அப்போ ஒரு சவரன் பவுனே 50 ரூபாய் தான். அதனால் இந்த 10 ரூபாய் சம்பளம் பெருசாக தெரியும். நாடகங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சாக்லேட் விளம்பரத்தில் நடித்தேன். அந்த விளம்பரத்தை பார்த்து தான் எனக்கு சினிமா வாய்ப்பு வந்தது. முதல் படத்திலேயே ஜெமினி, சாவித்திரி, எம்.ஆர். ராதா, முத்துராமன் பெரிய பெரிய நடிகர்களோடு நடிக்கிற வாய்ப்பும் ரசிகர்களிடமிருந்து பட்டத்தையும் பாராட்டையும் வாங்கி இருக்கேன். நினைச்சு பார்த்தா சந்தோஷமா தான் இருக்கு. அதே சமயம் நான் பெருசா சாதிச்சிட்டதாகவும் நினைக்கல. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே கற்றது கைமண் அளவுதான். இன்னைக்கு ஒரு நடிகைக்கு கல்யாணம் ஆயிட்டா அதுக்கப்புறம் அம்மா, அக்கா கேரக்டர்கள் தான் நடிக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா என்னோட முதல் படம் கற்பகம் ரிலீஸ் ஆன 2 வருஷங்கள்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஹீரோயினை மட்டும் 300 படங்களில் நடித்தேன். கதாபாத்திரம் அர்த்தமுள்ளதா இருந்தால் மட்டும்தான் யாரா இருந்தாலும் நிற்க முடியும், நீடிக்க முடியும். எனக்கு கற்பகம், இதய கமலம், தீர்க்க சுமங்கலி, தங்கப்பதக்கம், திரிசூலம் போன்ற நிறைய படங்கள் அப்படி அமைந்தது. உங்களை மாதிரி ஒரு மருமகள் வேணும், உங்களை மாதிரி மாமியார் அமையணும், உங்களை மாதிரி அம்மா வேணும்னு ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ரசிகர்கள் என்கிட்ட பேசுறதை கேட்கிற பாக்கியம் அமைஞ்சது. இதுதாங்க ஒரு நடிகைக்கு வேணும். ரசிகர்கள் தன் வீட்டு பொண்ணா நம்மளை பார்க்கணும். அப்படி பார்த்துட்டா எல்லா வயசுலேயும் ஹீரோயினை நடிக்கலாம் என்று தனது வாழ்க்கை அனுபவங்களை கே.ஆர். விஜயா அந்த பேட்டியில் விவரித்துள்ளார்.